ஃபிஷ் டேங்கி அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வாங்கி வந்த ஃபிஷ் எல்லாமே அதுக்குள்ளே போட்டு அதனுடைய அழகை பார்த்து ரசிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் என்னுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபிஷ் டேங்கி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாவ், வெரி பியூட்டிஃபுல். இப்போ எங்களுடைய வீட்லேயும் ஒரு அழகான ஃபிஷ் டேங்க். எனக்கு வந்து கலர் ஃபிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே கலர் ஃபிஷ் பிடிக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இதை பாருங்கள். ஹலோ நண்பர்களே, உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஒரு பிரதர் ஒருத்தர் கூட அனுராதபுரத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே ஏன் வந்தேன்னு சொன்னால் ஒரு ஃபிஷ் ஃபார்ம் ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் வளர்ப்பு மீன் வளர்க்குற இடங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஃபிஷ் ஃபார்ம். ஸோ இதை பற்றி எல்லாமே தெளிவாக போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், தயவுசெய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாருங்கள், இது மீனுக்குரிய சாப்பாடு. சின்ன மீன் பெரிய மீனுக்குன்னு சொல்லி 2 வகையான சாப்பாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள், ஒரு சைட் சின்ன மீனும் ஒரு சைட் பெரிய மீனும். இப்போ இதை வந்து சாப்பாடு அவர் கொடுக்க போகிறாரு, பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அவர் போட்ட உடனே எல்லா மீன்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுது. இதில் தான் வளர்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பெருத்த உடனே அதை வந்து வேறு இடத்துக்கு தரம் பிரிக்கிறாங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றொண்டாக காட்டுவேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய மீன். ஸோ இதில் வந்து எல்லா வகையான மீன்களும் கலந்து இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த சாப்பாடை வந்து போடுறார். அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணுது சாப்பாடை. அடுத்த சைடில் வந்து சின்ன மீன்கள் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். அதோட அடுத்த இடத்துக்கு போய் காட்டுறேன், அதில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும். பொறுமையாக இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வீங்க. இந்த மீனை வந்து இதுக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே கொண்டு போடுறது, அதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்து போடுறது. இதில் இருந்தால் அங்கே கொண்டு பக்கத்தில் கொண்டு போகிறோம், அங்கேருந்து விற்கிது, அங்கேருந்து விற்கிறேன்னு. இதெல்லாம் வந்து சின்ன இனங்கள் பாருங்கள், சிறுசாக விளங்குது. ஸோ இதுவும் இன்னும் பெருத்து வரும். 2 வேறு வரையாக தரம் பிரித்து வச்சுக்கிறாங்க. இதிலேருந்து அடுத்ததுலேருந்து இப்போ இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த இடத்துக்கு நான் போய் காட்டுறேன். இப்போ அதில் வந்து நிறைய வகையான மீன்கள் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து மீனை எடுத்து அதை எங்கே கொண்டு போகிறோம், அங்கே என்ன மாதிரி இருக்குதுன்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஒரு தென்னை மரம் உண்டு, சின்ன வயசுலேயே காய்ச்சிருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து அடுத்த இடத்த நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாருங்கள். இதுக்குள்ளே சில மீன்கள் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பெரிய மீன். ஆனால் இந்த மீன் வந்து வயசை கட்டிங்கன்னு சொன்னால் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னால் நம்ப முடியாமல் இருந்துச்சு. இந்த மீன்களுக்கெல்லாம் வந்து 17 வயசு அப்படின்னு சொன்னாங்க. 17 வருடங்களாக இந்த கிணத்துக்குள்ளே இந்த மீனை வளர்த்து வராங்க. இந்த மீன் இந்த பெருப்பத்தை பாருங்கள். எனக்கு வந்து மீனுடைய ஆயுள் காலங்கள் தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மீன் வந்து இவ்வளோ ஆயுள் காலங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் யாருக்காவது தெரிஞ்சிருந்துன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு இதை பாருங்கள். இதில் வந்து நிறைய பக்கு மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்து வகையான மீன்களை தரம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் தான் நாங்கள் எங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீன்களை நாங்கள் ஹோல்சேலில் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஷோரூமில் கொண்டு போய்ட்டு அதை வியாபாரம் செய்யலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல சில மீன்களை வாங்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், இது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு கலரில் இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து. ஸோ இந்த இடத்துல தான் மீனை எடுத்துக்கொள்ளுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி காட்டினேனே ஒரு வயல்வெளி மாதிரி இடங்களில் பெருசாக நிறைய மீன்கள் சாப்பாடு கொடுத்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல உள்ள மீன்கள் தான் இதெல்லாம். அந்த இடத்துல வளர்த்து ஒரு அளவான சைஸுக்கு வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே தரம் பிரித்து சில மீன்களை இந்த மாதிரி இடங்களில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ இதிலேருந்து தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ இதிலேருந்து தான் இப்போ நாங்களும் வாங்கி எடுத்துகிட்டு போக போகிறோம். பாருங்கள் மக்களே, இந்த மீன்களுக்காக எவ்வளோ பெரிய இடங்களை மெனக்கட்டு செஞ்சு அதை பராமரித்து வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த இடம் அது ஒரு வகையாக இருந்துச்சு, வளர்க்குற இடம். ஸோ அதுக்கப்புறம் தரம் பிரித்து கொண்டு வந்த இடம் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது மெனக்கட்டு எவ்வளோ பெருசாக இதை செஞ்சு வராங்க, அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு பராமரிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குரிய லாபத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. ஃபிஷ் ஃபார்முக்கு வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய கலர்ஸ் மீன் பார்த்துருக்கிறேன். ஜூ, அடுத்தது ஆக்கல்ற வீட்டில் இந்த மாதிரி இந்த ஷோரூம்லாம் பார்த்துருக்கிறேன். பட் இதுதான் எனக்கு ஃபார்முக்கு வந்து பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் எனக்கு இந்த உங்களுடைய அனுபவம் எப்படின்னு சொல்லி கட்டாயம் எனக்கு தெரியப்படுத்துங்க. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். வகையாக கலராக ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. உண்மையிலே ரொம்பவும் சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்குது. கலர் ஃபிஷ் என்று சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். எல்லோரும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அதை யாரும் விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான மீன்களை சூஸ் பண்ணி எடுத்துட்டோம். அவங்க வந்து நாங்கள் எடுத்து கொடுக்கும்போது எங்களுக்கு தேவையான மீன்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் போட்டு ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து இவங்க வந்து தரம் பிரித்து இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒட்சிசனை அனுப்பி இப்படி இந்த இதை பேக்கை வந்து தயார் செஞ்சு எடுத்து தருவாங்க. ஓகே, நாங்கள் எடுத்த மீன்களை இந்த மாதிரி கட்டி கட்டி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு கலர் மீனையும். இப்போ இதை நாங்கள் வந்து திருகோணமலைக்கு கொண்டுட்டு போகிறோம் அனுராதபுரத்திலிருந்து. இந்த மீன்கள் எல்லாமே ஃபைனலாக கொண்டு வந்து சேர்த்த இடம் தான் ஒரண்டா அக்வாரியம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷோரூம். இது வந்து திருகோணமலையில் உள்ள காளி கோயிலுக்கு முன்னாடியே இந்த ஷாப் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். திருகோணமலையில் வந்து இந்த ஃபிஷ் ஷோரூம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு ஷோரூம் தான் இந்த ஃபிஷ் ஷோரூம். இந்த ஃபிஷ் ஷோரூம் மட்டும் இல்லை, திருகோணமலையில் உள்ள இந்த காளி கோயிலுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். இது யாருக்கும் தெரியாமல் இருக்க மாட்டுது இந்த திருகோணமலையில். ஸோ இந்த ஷோரூமில் வந்து இந்த மீன்கள் எல்லாமே கொண்டு வந்து இறக்கியாச்சு. இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா அதை அவங்களும் சின்ன மீன் பெரிய மீன் அப்படின்னு சொல்லி கலர் கலராக அதையும் தரம் பிரித்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்கிக்குள்ளே போடுவாங்க. ஸோ இதை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த ஷோரூமை பாருங்கள், இது வந்து ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு என்னென்ன வெரைட்டியில் என்னென்ன மீன்கள் வேணுமோ அனைத்து மீன்களையும் அனைத்து கலர்லையும் இந்த இடங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கால சைடில் பாட்டிலுக்குள்ளே ஒவ்வொரு மீன்களாக அடைச்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். ஒவ்வொரு வகையில் இருக்குது, ஒவ்வொரு கலர்ஃபுல்லாக காட்சி அளிக்குது பாருங்கள். இது வந்து பல மீன்களோட சேர்த்து விட்டால் சண்டை பிடிக்குமன்றதுக்காக வேண்டி தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க. இதுவும் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஷோரூமில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஷோரூம் தெரியும் தானே. இங்கே எனக்கு வந்து கலர் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே கலர் ஃபிஷ் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு இந்த கலர் ஃபிஷ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒவ்வொரு கலரில் இருக்கிற ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே சைட்டில் பாருங்கள், ஃபிஷ் டேங்க் நிறைய இருக்குது. ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் டேங்க் வேணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் இருக்கும். பாருங்கள் என்ன மாதிரியெல்லாம் அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு இதை விட ஸ்பெஷலாக வேணுமென்றாலும் அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அவங்க தயார் பண்ணி தருவாங்க. இவங்கள்ட்ட வந்து இந்த ஃபிஷ் மட்டும் இல்லை, ஃபிஷ் டேங்கி அடுத்தது இன்னும் சில நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே இவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம். ரொம்பவும் மலிவான விலையில் தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவும் நல்ல அழகான முறையில் வந்து கஸ்டமரோட வந்து பேசிக்கொள்கிறாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி எங்கெல்லாம் சைடில் பாருங்கள், நாங்கள் வீட்டில் வளர்க்குற இந்த பறவைகளுக்குரிய கூடுகள் என்ன அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளலாம். சின்ன கூடு பெரிய கூடு எல்லாமே இருக்குது. புறாக்கள் இருக்குது. எல்லாமே இவங்கள்ட்ட நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னை கூட்டி போன பிரதர் வந்து எனக்கு அன்பளிப்பாக இந்த ஃபிஷ் டேங்கை வந்து கொடுத்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி சில கலர் ஃபிஷ்களையும் இந்த டேங்கிக்குரிய சில டெக்கரேஷன் பொருட்கள், இந்த ஒட்சிஷன் இதெல்லாமே வந்து நானும் வாங்கியிருந்தேன். இந்த ஃபிஷ் டேங்கியை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கின பொருட்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஸோ அதை நான் வந்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி நானும் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதோட லுக்ஸை நீங்களும் பாருங்கள். இப்போ நான் வந்து அதை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே மீன்கள் எல்லாமே வந்து ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறாங்க ஃபிஷ் டேங்கிக்குள்ளே போகிறதுக்காக வேண்டி. ஃபைனலாக வந்து ஃபிஷ் டேங்கியை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நான் செய்த டெக்கரேஷன். ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த மீன்களை விட வேண்டியது தான். பாருங்கள்.
ஓகே, ஃபைனலாக லைட்லாம் செட் பண்ணிவிட்டு மீன்களை அதுக்குள்ளே விட்டுட்டேன்னு பாருங்கள். இப்போ ஃபிஷ் டேங்கி வந்து ரொம்பவும் பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்குது பாருங்கள். ஒரு கடல் குதிரையும் அதுக்குள்ளே இருக்குது. அது ஒரிஜினல் கடல் குதிரை தான், அது செத்துட்டுது. கடல் குதிரைன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இப்படித்தான் அது இறந்தாலும் நான் அதை நீண்ட காலமாக அதை பாதுகாத்து வச்சுருந்தேன். இப்போ எனக்கு இந்த ஃபிஷ் டேங்கியை டெக்கரேட் பண்ணுறதுக்காக அது ஒரு பொருள் அமைஞ்சிட்டுது. ஸோ எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபிஷ் டேங்கை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. யார் வீட்டில் எல்லாம் ஃபிஷ் டேங்கி இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த ஃபிஷ் டேங்கியை நான் டெக்கரேட் பண்ண முறைகள் வந்து நல்லா இருக்குதா, பார்க்கவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குதா, இல்லாட்டி நான் எதுவும் சேஞ்சிங் பண்ணணுமா, என்ன மாதிரின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.